நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மறுபடியுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைத்து உங்களை சமாதானத்தோடு அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. உண்மையாகவே நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது தேவ பலனை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் கடந்து செல்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய வல்லமை உங்களுக்குள் நிச்சயமாய் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் கடிதம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொரிந்து சபைக்கு 3வது முறையாக, கொரிந்து பட்டணத்திற்கு 3வது முறையாக பவுல் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பட்டணத்தில் இருக்கிற சபையை சந்திக்கும்படியாய், அங்கு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய், அவர்களை பார்க்கும்படியாய் கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் அந்த சபையிலே நடக்கிறது. என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னால், அங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 3வது வசனத்தை பாருங்கள். அவர்களுக்குள் இருந்த ஒரு பெரிய குழப்பம், ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை உள்ள ஓடிட்டு இருக்கு சபைக்குள்ளே. என்ன பிரச்சனை, என்ன குழப்பம் என்றால் 2 கொரிந்தியர் 13 அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறாரா என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. பவுல் மேல ஒரு டவுட் வந்துருச்சு. கொரிந்து சபையில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு பவுலுடைய உபதேசம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் கொடுக்கிற ஆலோசனைகள், அவர் கொடுக்கிற வார்னிங், எச்சரிப்புகள், அவர் கொடுக்கிற கண்டிப்பான வார்த்தைகள் அவர்களால் கிரகிக்க முடியாதபடியினால் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம் ஓடுகிறது. அவர்களுடைய சிந்தனையிலே ஒன்று நுழைந்து விட்டது. நம்மோடு கூட வந்து போகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற இந்த பவுல், இந்த ஆலோசனை நமக்கு வழங்குகிற இந்த தேவ மனிதன் உண்மையாகவே கர்த்தருக்குள் இருந்து இந்த ஆலோசனை கொடுக்கிறாரா, அல்லது இந்த பவுலோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா, இவர் நமக்கு போதிக்கிற வார்த்தைகள் கர்த்தருடையவைகள் தானா என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பமும் சந்தேகம் வருகிறது. அந்த குழப்பத்தை தீர்க்கும்படியாய், அந்த சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்கும்படியாய் அவர்களுக்கு எழுதுகிற பதில் கடிதமாக இந்த 2ஆம் நிருபம் அமைகிறது. ஆகவே அந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது அவர்களை பலப்படுத்தி உற்சாகமூட்டி கோபம் நிறைந்த இருதயத்தோடு அல்ல, ஐயோ என்னோடு கூட கர்த்தர் இல்லை என்று சொல்லி நினைக்கிறார்களே என்கிற ஆதங்கத்திலும் அல்ல, அவர்களை கிறிஸ்துவில் பலப்படுத்தும்படியாக அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. சபையின் ஜனங்கள், திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் தனக்குள்ளே தேவன் இருக்கிறாரா என்கிற தேடுதலுக்குள் போய்விட்டார்களே என்கிற அங்கலாய்ப்போ, ஆதங்கமோ, கோபமோ, எரிச்சலோ வராமல் அவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர் எழுதுகிறார். அவர் என்கிட்ட இருக்கிறாரா இல்லையான்னு நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனா நிஜம் என்னவென்றால் அவர் உங்களுக்குள் பலவீனப்பட்டவராய் அல்ல, வலிமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் பவுல் மாதிரி என்ன சந்தேகப்படுறீங்கிறத சொல்ல வரல.
அதை விட்டுருங்க, முன்பகுதியை விட்டுருங்க, பின்பகுதிக்கு நான் வருகிறேன். அவர் உங்களிடத்தில் வலிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே வல்லமையுள்ள தேவனாய், எல்லாம் செய்யும் வலிமையுள்ளவராய் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர்களுக்குள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதை நீங்க செஞ்சு பாருங்களேன். அதைத்தான் உங்களுக்கு நீங்க இன்னைக்கு செஞ்சு பாருங்கன்னு சொல்லும்படியா இங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன். அன்றைக்கு பவுல் கொரிந்து சபையின் பிள்ளைகளை இதை செய்து பாருங்கள், இப்படி செஞ்சு பாருங்க அவர் கற்றுக் கொடுத்தது. அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னது இன்றைக்கு இந்த சபைக்கு சொல்லுகிறேன். வந்திருக்கிற சகோதரனை உனக்கு சொல்லுகிறேன், சகோதரியை உனக்கு சொல்லுகிறேன், அண்ணே அக்கா உங்களுக்கு சொல்லுகிறேன், அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இந்த வாரத்தில் இதை செய்து பாருங்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்கள். ஏன்? நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு மிகவும் நலமானதாக இருக்கும். என்ன செய்ய சொல்லுகிறார்? அவர் சொல்றாரு, அவர் உங்களிடத்தில் வலிமை உள்ளவர்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். சகோதரனை சகோதரியே, கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நீங்கள் மனம் உடைந்து மனம் தொய்ந்து சோர்வில் நீங்கள் வந்திருக்கலாம். என்னையா சர்ச், என்னையா ஆராதனை, போய் தான் என்னத்தை கண்ணை, எங்க போய் என்ன நடக்குது? ஒருவேளை எல்லாமே ஒண்ணுமே நடக்காதது போல உங்கள் மைண்ட் செட்டப்பு உங்களை நோக்கி பேசி கொண்டிருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட மனநிலையை, சரி என்னத்தை எல்லா வாரம் போகிறோம், இப்போவும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அழுத்தமாய் சொல்லுகிறேன், அவர் உங்களிடத்தில் வலிமை உள்ளவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அமைதியாய் இருப்பது போல தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நேற்றைய வேத வாழ்வு கூடுகையில் நான் அதை கற்றுக் கொடுத்தேன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காதது போல, அப்படியே ஒரு தண்ணீரானது, ஒரு குட்டையில் கிடக்கிற தண்ணீர், ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணீர் அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாமல், காற்றினுடைய அந்த அசைவுகள் இல்லாமல் அமைதியாய் இருப்பது போல உங்கள் வாழ்க்கையானது சில நேரம் அமைதி நிலைக்கு செல்லும். எதுவுமே நடக்கலையே, ஆண்டவர் எதுவுமே செய்யலையே, நிறைய கேட்டோமே, நிறைய எதிர்பார்த்தோமே, எதுவுமே நடக்கலை. அப்படி போல சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை அமைதி நிலையில் இருப்பது போல தெரியும். ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், ஆனால் அந்த அமைதியான நேரத்தில் தேவன் அமைதியாவதில்லை, அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்குள் வலிமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ல இருக்கிற பெண்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்குள் வலிமையுள்ளவராய் இருக்கிறார். சேர்ல இருக்கிற ஆண்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்குள் வலிமையுள்ளவராய் இருக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிறவங்கள் அனைவருக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், சிறுவர்கள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு வலிமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. என்னைக்காவது பண்ணியிருக்கிறீங்களா? நிறைய நேரம் பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த ஆளை விட நான் ரொம்ப நல்ல ஆள், இவன் மாதிரிலாம் நான் கிடையாது. பைபிள் சொல்லுது, அவனை பார்க்காத. ஹல்லேலூயா. அவன் உன்னோட பெரியவனோ சிறியவனோ அந்த கணக்குக்கு நீ என்ன பண்ணாத, போகாத. உன்னை கணக்கிட்டு பார், உன்னை அளவிட்டு பார். பவுல் அதைத்தான் எழுதுகிறார். 5வது வசனத்தின் 2 வரிகள், 2 லைனை பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமா? யார? என்னை நானே சோதித்து அறிய வேண்டும். எனக்கு நானே பரிசோதகனாய், நானே என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வாரத்தில் அடுத்த ஆராதனைக்கு வரும் முன்னாடி தயவு செய்து இதை செய்து பார்த்து விட்டு வாருங்கள். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? நான் விசுவாசிதானா?
நான் சபைக்கு செல்லுகிறேன். சத்தியம் நிறைந்த ஆவிக்குரிய சபைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் வருகிறேன். ஆனால் நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேனா? விசுவாசிக்குரிய அனைத்து காரியங்களும் எனக்குள் சரியா இருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள். நம்பர் 1, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். தற்பரிசோதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், இதுக்கு நேரமே இராது. சோதித்து பார்த்து விடுங்கள். நீ கரெக்டாங்கிறத நீனே பாரு, உட்கார்ந்து பாரு, நேரம் செலவிடு, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரு. எப்படி பார்க்கறது? என்னெல்லாம் பேசுகிற அதை முதல்ல பட்டியலிடு. எப்படிலாம் நடந்துக்கிற அதை ஒரு வரிசையில் சும்மா வெக்கப்படாமல் எழுதுங்க. பொறுமை இழந்த வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், முறையற்ற செயல்பாடுகள், தவறான பழக்க வழக்கங்கள், பாலியல் ரீதியாய் நீங்கள் செய்கிற குற்றங்கள் ஒவ்வொன்றையும் பட்டியலிடுங்கள். உங்கள் பாலியலில் பரிசுத்தமாயிருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் அதிகமாய் பிசாசு பலவீனப்படுத்துகிறது. எதில் என்றால் பாலியல் சம்பந்தப்பட்ட காரியத்தில். ஆகவே பாலியல் சம்பந்தப்பட்ட காரியத்தில் மிக கவனமாயிருங்கள். உடல்ல அளவுக்கு அதிகமான பிளட் சுகர், அளவுக்கு அதிகமான ஒரு பிளட் பிரஷர் ஒருவனை கொன்றுவிடும் என்றால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தவறான காரியங்கள், ஒழுக்கக்கேடான காரியங்கள் அதிகரித்து விட்டால் ஒரு நாள் உங்கள் ஆத்துமா செத்துவிடும். நீங்க ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது உடம்புல. டாக்டர் போய் சொல்கிறீங்க, டாக்டர் எனக்கு ஒரு மாதிரி கரக்கமாக வருது, படுக்க முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல, எப்பவும் டயர்டாக இருக்கிறேன். உடனே அவர் என்ன செய்வார் தெரியுமா? போடு ஊசியை, போடு மாத்திரையை அப்படின்னு தந்தாருன்னா அது உல்டா டாக்டர். நல்ல மருத்துவர்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரி இருக்கலாம் போல தெரியுது, அதனால் முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்? பிளட் ப்ரெஷர் பார்க்கணும். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க? பார்க்குறாங்களா இல்லையா? பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று வில்லங்கமாக இருக்குன்னா உங்கள் பிளட்டை அப்படியே எடுப்பாங்க. ஆமாம், எடுத்து அதை எங்கே கொண்டு போவாங்க? லேபுக்கு கொண்டு போவாங்க. எதுக்கு? பிளட்டில் ஏதாவது கிருமிகள் இருக்கிறதா, இருக்க வேண்டிய அந்த ஊட்டச்சத்துக்கள் அந்த இரத்தத்தில் இருக்கிறதா, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்காக. இந்த பரிசோதனைகளை எல்லாம் நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்த பிறகு தான், அந்த ரிப்போர்ட்டை வாங்கி மருத்துவர் கையில் கொண்டு போன பிறகு அவர் சொல்வார், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த டேப்லெட் சாப்பிட்டா கிளியர் ஆயிரும், இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் கிளியர் ஆயிரும், இப்படி பண்ணுங்க எல்லாம் கிளியர் ஆயிரும்னு சொல்லி அவர் மருத்துவ சிகிச்சைக்குள் அதுக்கு பிறகு தான் போவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். பார்க்குறீங்களா? நீங்கள் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் கர்த்தர் பிரசங்கிக்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை சிலர் இருக்கலாம், மெஜாரிட்டி உங்களை நீங்க பரிசோதிக்கவே இல்லை. ஐயா, வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு வாரேன், இதுவே பெரிய காரியம். அதுக்கு பிறகு அண்ணனுக்கும் அக்காவுக்கும் ஆண்டவர் பக்கமே எந்த ஒரு இடைபாடும் இருக்காது. அந்தால போ. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற போக்கு சரியில்லை, உட்கார்ந்து உன்னை பரிசோதித்து பார். எந்த இடத்துல தவறு பண்ணுகிறாய், எந்த இடத்தில் நீ உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை பின்னாடி தள்ளி போடுற, எந்த இடத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய், எந்த இடத்தில் தேவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறாய், இதையெல்லாம் நீ பரிசோதித்து செக் பண்ணி பார், பரிசோதித்து பார். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யார் யாரை பார்க்கணும்? என்னை நானே பரிசோதித்து பார்க்க வேண்டும். லேசில் தென்படாது. நீங்களே பார்த்தீங்கன்னா தென்படாது. ஆமாம், சில நேரம் சில பலவீனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு கொண்டு போவாங்க. சீட்டு எழுதி தந்திருப்பாங்க. அது ஸ்வாங்கன்னு உள்ளே போயிட்டு வந்துடும். டாக்டர் இப்படி வச்சு பார்ப்பாரு, ஒன்றும் தெரியலையே. தெரியாது. சும்மா உட்கார்ந்து, ஆண்டவரே நான் ரொம்ப நல்லவா தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, எனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா வராது. எப்போ தெரியுமா தெரியும்? உங்களை முழுமையாக கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து, நான் குறைவுள்ளவள், நான் குறைவுள்ளவன், நான் தவறுகள் நிறைந்தவன், ஆண்டவரே நான் ரொம்ப தப்பான காரியத்திலலாம் இருந்துகிட்ருக்கிறேன், நான் செய்கிற தவறுகளெல்லாம் எனக்கு சொல்லி காட்டுங்கப்பா, நான் திருத்திக்கிறேன். இப்படி முழுமையாய் உங்களை நீங்கள் குற்றம் செய்தவன், குற்றம் செய்தவள் என்று ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும். ஹalleluya. ஆண்டவரே நான் ஒரு தப்பு பண்ணலப்பா, இந்த வீட்டுக்காரர் என்னை ஓயாம கஷ்டப்படுத்துறாரு, இந்த வீட்டம்மா கஷ்டப்படுத்துறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி போனீங்கன்னா தெரியவே தெரியாது நான் என்ன தப்பு பண்ணேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை தேவ சமூகத்துக்கு போயாச்சுன்னா, ஆண்டவரே நான் ஒரு தப்பு பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி நடக்கு, இப்படி கேட்டால் வரவே வராது, ஒன்றுமே தெரியாது. நீங்கள் போகும்போதே ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், நான் எதிலெல்லாம் தவறுகிறேன், எனக்கு சொல்லித்தாரும், அப்படி கேளுங்க. கடன்னு பட்டியலிடுவார். இதில் மாற்று, இதை அழிச்சிரு, இதை சேர்த்துக்கோ, எல்லா காரியத்தையும் கர்த்தர் கரெக்ட் பண்ணி தருவார். ஹalleluya, ஹalleluya. ஆமாம், சிடி ஸ்கேனில் தெரியாததுக்கு டாக்டர் அடுத்து எழுதுவார். இதில் தெரியலை, அடுத்தது எம்ஆர்ஐ பண்ணுங்க. ஹalleluya. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்தால் அவர் உங்களுக்குள் இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கலாம். ஹalleluya. சும்மா கேட்டா சொல்லிடுவோம், ஐயா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இருக்கிறாரோ இல்லையோ, வாயில இருக்கிறார். இப்போ நான் இறங்கி வந்து கேட்டேன்னா அவ்வளோ பேரும் 100க்கு 100 இருக்கிறாரியா அப்படின்றவீங்க. ஆனால் இருக்கிறாராங்கிறத முழுமனதோடு உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்ல முடியுமா அவர் என் கூட இருக்கிறாரியா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களை செக் பண்ணி பாருங்க, உங்களை பரிசோதிங்க. சகோதரர்களை உட்காருங்க ஐயா தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரு. கண்ணு முழிச்ச உடனே எடுத்ததும் ஓட்டம், வேலை 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 வேலை, நைட்டு 11 மணி 12 மணி வரை வேலை, வந்து அந்த படுத்து தூங்குறது, காலமே எடுத்தது ஓட்டம். பரிசோதித்து பார்த்துரு, உன் வேலை ஒன்று பாதாளத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது, நீ வாங்குற சம்பளம் ஒன்று நரகத்துக்கு இழுத்துடக்கூடாது. செக் பண்ணிரு, எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் உன்னை தினமும் பரிசோதித்து பார். ஆண்டவரே நேற்றைக்கு நான் எப்படி நடந்தேன், நேற்றைக்கு நான் சரியாய் நடந்தேனா? இந்த காரியமாக இந்த நபர்கிட்ட நான் போயிருந்தேன், இதை பேசி கொண்டிருந்தேன், அதிலே நான் எதோ ஒரு காரியத்தில் நான் தவறினேனா? உங்களை நீங்களே பரிசோதியுங்கள். ஹalleluya. உங்கள் வீட்டுக்காரரை அல்ல, உங்கள் வீட்டம்மாவை அல்ல, நீங்கள் உங்களை சோதியுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுதுன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் தான். நீங்கள் நினச்சா கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் உட்காருங்க, ஆண்டவரே இதிலே எதை நான் மாற்றிக்கொள்வது, நான் செய்ய வேண்டிய காரியத்தில் அல்லது இந்த பிரச்சனையில் என்னுடைய பங்கு எதிலிருந்து வருகிறது? உங்களை நீங்கள் சரி செய்து தேவனுடைய பாதத்தில் அமரும்படியாய் நீங்கள் நேரத்தை ஒதுக்குவீர்கள் என்றால் பிரச்சனை கிளியர் ஆகிடும். ஹalleluya, ஹalleluya. முதலாவது நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். எதெல்லாம் சோதிக்கணும்? நான் ஆண்டவருடைய பிள்ளையா, நான் விசுவாசின்னு சொல்கிறேன், எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா என்பதை சோதிக்க வேண்டும். ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேனா இல்லையா? நல்லா கவனிங்க சபையே, கொஞ்சம் விழிப்பாக கேளுங்க. எதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்? நான் ஆண்டவரை நம்புகிற வாழ்க்கை வாழ்கிறேனா? தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நான் சரியா இருக்கிறேனா? இரண்டாவது, என் வாழ்க்கை, என் நடக்கை, என் பழக்கம், என் பேச்சுக்கள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா?
அடுத்து மூன்றாவது, கனிகள் இருக்கிறதா என்னிடத்தில்? அது என்ன கனிகள்? என் வாழ்க்கை என் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பயனுள்ளதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாங்க, உங்களுக்கு நீங்களே வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. தனக்குத்தானே வாழ்ந்து முடித்து விடாதிருங்கள். இயேசு தனக்குத்தானே வாழவில்லை, அவர் நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நாமும் கூட பிறருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தினமும் கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு யாராவது ஒரு நபருக்கு நான் பிரயோஜனப்பட்டிருக்கிறேனா? போன வாரம் வந்துட்டு இந்த வாரம் வந்திருக்கிறீங்களா? இந்த 6 நாட்களை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, 7வது நாள். இந்த 6 நாளில் யாருக்காவது நான் பயனுள்ளவனாய் வாழ்ந்தேனா? அல்லது கர்த்தருக்கு பயன்படும்படியாய் நான் என்ன செய்திருக்கிறேன்? ஆண்டவருக்கு பிரியமானதாய், அவருக்கு பயனுள்ளதாய் ஏதாவது ஒன்றை நான் செய்திருக்கிறேனா? என்னிடத்தில் கனிகள் இருக்கிறதா? இதை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். கனியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல, இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, பேருக்குத்தான் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா, இல்லை உண்மையிலே கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறேனா? இன்னைக்கு பெயரளவில் கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆகவே கிறிஸ்டியானிட்டி கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எதிர்ப்புகள் வலுப்பெறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பெயரளவில் கிறிஸ்தவர்களாய் இருந்து விடாதிருங்கள். உண்மையாய் கிறிஸ்துவோடு நான் வாழ்கிறேனா இல்லையா என்பதை பரிசோதித்து பாருங்கள். செக் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. பவுல் சொல்றாரு, நீங்க ஏன்ட்ட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்குறீங்க. அவர் என் கூட இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்ககிட்ட வலிமை உள்ளவராக இருக்கிறார், அதை கண்டுபிடித்து விடுங்கள். ஹல்லேலூயா. சில நேரம் அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத கண்டுக்கிறதே இல்லையா. நாமாவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுயபலத்தால், நம்முடைய டேலண்டால் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறதுனால தான் அநேக தோல்விகள் குவிந்து விடுகிறது தலைக்கு மேல். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்கள் விசுவாசத்தை, தேவனுக்கு பிரியமான அந்த பரிசுத்த வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். கனிகள் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். நான் உண்மையிலே கர்த்தரோடு இருக்கிறேனா அல்லது பெயரளவில் கிறிஸ்தவன் என்கிற போர்வையில் மறைந்து கொண்டிருக்கிறேனா என்பதையும் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். முதலாவது நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் உங்களை. ஹல்லேலூயா. சிலருக்கு அவங்கள பற்றி எண்ணமே வராது. எடுத்த உடனே அந்த சபை சர்ச்சில் அந்த அக்கா அப்படியே போயிட்டுருக்காங்களே, அந்த அண்ணன் அப்படியே இருக்கிறாங்களே, இப்படியே போயிட்டே இருக்கும். வீட்டில் கணவரை குறித்து அல்லது பிள்ளைகளை குறித்து அந்த ஆள் தான் சரியில்லை, இவர் பண்ணுறது தான் வீட்டையே கெடுத்துக்கிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டே இருக்கு. இதையெல்லாம் கொஞ்சம் மாற்றி விடுங்கள். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். எதை சோதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்கள். அந்த 13ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்தின் முதல் லைன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று சோதித்து பாருங்கள். எதை சோதிக்கணுமா? விசுவாசம் உள்ளவர்களோ என்று ஃபர்ஸ்ட் நீங்கள் தேவனை நம்புகிறீர்களா இல்லையா என்பதை சோதித்து பாருங்கள். சின்ன குழு கொடுக்குறேன். நீங்கள் லேபுக்கு போனீங்கன்னா சுகரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் இருக்கும். ஆமாம், கொலஸ்ட்ராலை பார்க்குறதுக்கு இன்னொரு ரூட் இருக்கும். உப்பை அதை அளவிடுறதுக்கு இன்னொரு வகை இருக்கும். எல்லாம் மொத்தமாக போட்டு கலக்கிற மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகை இருக்கும். இப்போது நீங்கள் விசுவாசிகளா என்பதை எப்படி செக் பண்ணி பார்க்கறது? அந்த செக் பண்ண மெத்தடை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நம்பர் 1, விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் தேவன் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள். கீழ்ப்படிதல் என்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் விசுவாசி. ஆமாம், வேதம் சொல்லுகிற வார்த்தைகள், நீங்கள் கூடி வருகிற இந்த சபையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், புத்திமதிகள், இதற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசி. கீழ்ப்படுறீங்களா? முதலில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அடுத்து நான் சொன்னதுதான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் விசுவாசின்னா நீங்கள் அன்பு நிறைந்தவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வீர்கள். ஆமாம், உட்கார்ந்து தயவு செய்து அடுத்த ஆராதனைக்கு வரும்போது என்னைக்கோ ஒரு நாள், 6 நாள்ல ஒரு நாளாவது உட்கார்ந்து ஒன்னு செக் பண்ணிரு. நீ அன்பா இருக்கிறியா? பரிசுத்தமா இருக்கிறியா? உண்மை உனக்குள் இருக்கிறதா?
இருக்குது அப்படின்னா நீ விசுவாசி. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நான் சபைக்கு போறேன், இயேசுவின் பிரசன்னம் திருச்சபைக்கு போறேன், நல்லது. இங்கே வருகிற நீ விசுவாசி என்கிற நிலையில் இருக்கிறாயா? பரலோகம் அதைத்தான் பார்க்கிறது. பரலோகம் அதை பார்க்கிறது. நீ விசுவாசி என்கிற அந்த மேலான அனுபவத்தில் நீ நிற்பாய் என்றால் அவருடைய இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிகளா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் விசுவாசிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலன்னா, உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், உங்கள் இருதயம் திருப்புதல் அடைந்திருக்கும், மனம் திரும்பி இருக்கும், உலகத்தை விட்டு பாவத்தை விட்டு அப்படியே டேன் ஆகி கர்த்தரை நோக்கி இழுக்கப்படும். 3ஆவதாக, நீங்கள் விசுவாசி என்றால் அன்பும் பரிசுத்தமும் உங்கள் இருதயத்தில் நிறைவாயிருக்கும். எல்லோரையும் நேசிப்பீர்கள், யாரையும் வெறுக்க மாட்டீங்க, யாரையும் கசக்க மாட்டீங்க, கடினமான வார்த்தை வராது, எரிச்சல் நிறைந்த வார்த்தை வராது. அன்பும் தூய்மையும் உண்மையும் உங்கள் இருதயத்தை அலங்கரிக்கும் என்றால் நீங்கள் விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒன்று சொல்கிறார் பவுல், நீங்கள் விசுவாசிகளாகிறத செக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு செக்கப் போடுங்க அப்படிங்கிறாரு. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாராங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னதை தான் மறுபடியும் வருகிறேன், அங்கே தான் வருகிறேன். இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா, அதை செக் பண்ணி பாருங்கள். டெய்லி பாருங்கள். டெய்லி அவர் உங்கள் கூட இருப்பார் என்றால் டெய்லி வெற்றி தான். ஹல்லேலூயா. தினந்தோறும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் தினந்தோறும் அவர் உங்களோடு இருக்க வேண்டும். தினமும் உங்களோடு அவர் இருந்தால் தினமும் வெற்றி தான். யாரோடெல்லாம் கர்த்தர் இருந்தார்களோ அவர்களெல்லாம் ஜெயித்தார்கள். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவனானான். கர்த்தர் தானியோடு கூட இருந்தார், அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமாம், கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் அனுதினமும் வெற்றி அடையலாம். கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறாரா, இதை சோதிங்க. எப்படி சோதிக்கிறது, எப்படி பார்க்கறது? ஆண்டவர் என் கூட இருக்கிறாராங்கிறத எப்படி கரெக்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னா, 1, உங்களை ஆவியானவர் நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருந்தால் நீங்கள் தன்னிச்சையாய் ஓட மாட்டீர்கள், சுயமாய் எதையும் செய்ய மாட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கேட்டு பயணிப்பீர்கள். ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கையேந்து உட்காண்டாவும் எனக்கு பதிலும் தர வேண்டாம், உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டினை கேட்டு பாருங்க. அப்படி லைட்டாக அப்படி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி, எனக்குள் ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிறதா? ஆமா அப்படின்னா ஓகே, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி. இல்லை என்று சொன்னால் உங்களை கரெக்ட் பண்ணுங்க. இருக்கிறாரா இல்லையாங்கிற நிலையில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கர்த்தர் உங்க கூட இல்லை. ஆவியானவரால் நடத்தப்படுகிறேனா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆவியினால் நடத்தப்படலை. ஏன்னா ஆவியானவருடைய நடத்துதல் வரும் பொழுது அதை அழகாய் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. காரணம், அவர் தெளிவின் ஆவியானவர். ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதை இன்னும் கண்டுபிடிக்க தெரியலன்னா இன்னும் நீங்க ஆவியினால் நடத்தப்படலை. உட்காருங்க, சொல்யூஷன் ஒன்று தான், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு நாள் வேலைக்கு லீவ் போட்டாவது செய்யுங்க ஐயா. கல்யாணம்னா லீவ் போட்டுறீங்கல்ல, கல்யாண வீட்டுக்கு போனோம்னா லீவ் போட்டுறீங்க, யாரோ ஒருத்தர் இறந்து போனாருன்னா லீவ் போட்டுடுறோம், ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கு முக்கியமான வேலைன்னா லீவ் போட்டுடுறோம். ஆண்டவருடைய காரியம் எவ்வளோ முக்கியம். ஒரு நாள் லீவ் போட்டாவது கொஞ்சம் அந்த வேலையை, அந்த சம்பளத்தை தூக்கி அந்த பக்கமாக வச்சுட்டு உட்கார்ந்து, நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேனா, ஆவியானவர் என்னை நடத்துகிறாரா? ஆவியினால் நடத்தப்படாதவனுக்குள் கர்த்தர் இருக்க முடியாதியா. நீங்கள் பைபிளில் பாருங்கள், அங்கேருந்து ஆதியாகமத்தில் இருந்து பாருங்கள், யாரோடெல்லாம் கர்த்தர் இருந்தாரோ அவர்களையெல்லாம் ஆவியானவர் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். 2வது,
மறுபடியும் சொல்லிக்கிறேன், நான் சொன்னதே திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். பாவத்தை வெறுப்பீர்கள். ஆண்டவர் உன் கூட இருந்தாருன்னா, அண்ணே தம்பி அப்பா உங்களுக்கு சொல்லிக்கிறேன், பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஆண்டவர் உன் கூட இருந்தாருன்னா பாவத்தை வெறுப்ப. சீ, எத்தனை முறை நீ பாவத்தை வெறுத்திருக்கிற, சீ நீ சொல்லியிருக்கிற. ஐயா, டெய்லி டெஸ்ட் உண்டு, டெய்லி பாவம் வரும். பாவத்தின் வலிமை தினமும் உன்னை எதிர்த்து நிற்கும் போது உன் மைண்ட் சொல்லணும், சீ அடப்பா, பாவம் பின்னாடி வரும், ஆனா நீ அதை வெறுக்கணும். அக்கா வெறுக்கிறியா? வெறுக்கிறீங்களா? பாவத்தின் மீது வெறுப்பு வருதுன்னா கர்த்தர் உள்ள இருக்கிறார்னு அர்த்தம், வேற பெரிய ஒண்ணுமே வேண்டியதில்லை. நீ பாவத்தில் மயங்கி விடாமல், பாவத்தில் அப்படியே கிடந்து திணறிக்கிட்டு கிடக்கிற, அங்கிட்டா இங்கிட்டா, கொஞ்ச நேரம் பரிசுத்தம் கொஞ்ச நேரம் பாவம், இப்படின்னாலும் ஆண்டவர் உங்கூட இல்லை. கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் உன் இருதயம் 100% பாவத்தை வெறுக்கும். ஹல்லேலூயா. இயேசு உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிறதுக்கு 2 சொல்லியிருக்கேன். 3ஆவதா ஒன்று சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்ப போகிறேன். ஆமாம், நீங்கள் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா, சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனையும் தேவனுடையவைகளையும் நாடுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரையும் கர்த்தருடையவைகளையும் உங்கள் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக விரும்ப ஆரம்பிக்கும். எப்போடா ஜபிக்கலாம்? ஒன்றும் இல்லைங்க, இப்போ செக் பண்ணி பாருங்க, இப்போ உங்கள் உள்ளத்தில் ஓடுது பாருங்க, எப்போடா பாஸ்டர் முடிப்பார், அந்த வேலைக்கு ஓடலாம் வருதுல்ல. நீ பள்ள காட்டுறதை பற்றி கண்டுபிடிக்கிறேன், வருது. எப்போடா முடிப்பார், அந்த ஆளை பார்க்கணும், அந்த வேலையை முடிக்கணும். வேலை இருக்குது, இல்லைன்னு இல்லை, அது ஓடட்டு, அது இருக்கட்டு. ஆனால் இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார, இதை செய்யணுங்கிறது வருதா? வரலன்னா நீ விசுவாசியும் அல்ல, கர்த்தர் உன் கூட இல்லவும் இல்லை. ஆராதனை முடிஞ்சதும் அந்த வேலையை முடிச்சிடணும், ஆராதனை முடிஞ்சதும் அந்த ஆளை பார்த்துடணும், அதிலெல்லாம் கரெக்டாக இருக்கல்ல. அதே மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் வேலைக்கு லீவ் போட்டாவது எனக்கு கூட கர்த்தர் இருக்கிறாரா, நான் விசுவாசியா, இதை எப்படியாவது செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி கொஞ்சமாவது உன் உள்ளத்தில் எண்ணம் வந்துச்சுன்னா நீ விசுவாசி, கர்த்தருடையவன், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனையும் தேவனுடையவைகளையும் உங்கள் இருதயம் ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கும். எப்போடா சர்ச்சுக்கு போகலாம், எப்போடா ப்ரேயர் போகலாம், எப்போடா ஜபிக்கலாம், எப்போ வேதம் எடுத்து வாசிக்கலாம், யாருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், இப்படியே மைண்டு அவருக்குள் இழுக்கப்படும். இந்த இழுப்பே இல்லைன்னா நீங்கள் எங்கே போயிட்டீங்க? நீங்கள் சபையில் தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இங்கே கிடையாது, நீங்கள் விசுவாசியும் கிடையாது, கர்த்தர் உங்களோடு இல்லை, அவரை தள்ளி போட்டுடுறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்கள் இருதய வாஞ்சையில் இருந்து அறிந்து கொள்ளலாம். ஆவியானவர் உங்களை நடத்தினால் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளம். பாவத்தை வெறுக்கிறீர்கள் என்றால் அது ஒரு மகா வலிமையான அடையாளம். தேவனுடையவைகளை நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்கள் என்பதற்கு அது ஒரு பெரிய உதாரணம். இன்னொன்று இருக்கு, ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேன். விசுவாசியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் கூட இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம், உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமாங்க, நான் விசுவாசின்னா எனக்கு பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளையும் நான் ஹாப்பியாக இருப்பேன். வருத்தம் இருக்கும், கண்ணீர் வடியும், ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும், மாற்றம் வரும், ஒரு பலன், ஒரு தைரியம், ஒரு சமாதானம், உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அது உண்டாகும். அப்படி உண்டாகுதுன்னா நீ விசுவாசி, நீ கர்த்தருடையவன், கர்த்தர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம். உங்க இருதயம் ஒரு பெரிய சமாதானத்தை அப்படியே அனுபவிக்கும். பிரச்சனை தான், ஆனால் அதுக்கு மத்தியிலையும் ஒரு தைரியம் உள்ளத்தில் உண்டாகும்.
இவையெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்து விடாதிருங்கள். கர்த்தருக்குள் உண்மையான தேவ பிள்ளைகளாய் வாழுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அனுதினமும் அனுபவியுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 648613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.